அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்துணை தொண்டர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சமூக ஊடகங்களின் வாயிலாக மீண்டும் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இதய தெய்வம் புரட்சி தலைவருக்கும் நமது நெஞ்சங்களில் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் புனிதத்தாய் அம்மா அவர்களுக்கும் மறு உருவம்தான் திரு எடப்பாடி பழனிசாமி என்று கூறியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் செய்யும் இந்த சில பல கபட வேலைகளால் மட்டுமே எடப்பாடி தன்னை தலைவராக நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாற்றங்களை மாற்றியமைக்கவே மரியாதைக்குரிய கலியுக பரதன் ஐயா OPS அவர்கள் கடும் பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கையிலே அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்களிடத்திலே சில கேள்விகளை முன்வைக்க ஒரு தொண்டனாக நான் கடமைப்பட்டுள்ளேன். சிறிது காலத்திற்கு முன்பு வரை அம்மாவின் மறு உருவம்தான் எங்களுடைய சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா என்று கூறினீர்கள். இன்று அம்மாவின் மறு உருவம்தான் எடப்பாடி பழனிசாமி என்றீர்கள். அப்ப நாளை யாரை சொல்லுவீங்க திரு உதயகுமார் அவர்களை? ஒருவேளை நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக முன்பு இருந்த போது விளையாட மறந்ததையெல்லாம் தற்போது விளையாண்டு கொண்டிருக்கிறீர்களோ என்று என்ன தோன்றுகிறது. உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவு வேண்டாமா? பண்ணுங்க, காமெடி பண்ணுங்க, பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா அவரை வச்சு, எடப்பாடி பழனிசாமியை வச்சு நிறைய பேர் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் பண்ணலாம். ஆனால் எந்த வார்த்தையை வைத்து நீங்கள் மீண்டும் மீண்டும் தொண்டர்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை சிந்தித்து செயல்பட வேண்டும். இதய தெய்வம் புரட்சி தலைவர் கால் அடி மண்ணிற்கு கூட எல்லளவும் தகுதி இல்லாத நபர்தான் எடப்பாடி பழனிசாமி. நமது மனங்களிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாதத்தில் பட்ட மண் கூட புனிதமாகும். பாதத்தில் பட்ட மண் கூட புனிதமாகும். அந்த மண்ணை கூட தொட தகுதி இல்லாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை எப்படி நீங்கள் மீண்டும் மீண்டும் அம்மாவுக்கு நிகர் வைத்து பேசுகிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. ஒருவேளை நீங்க ஜால்ரா தான் அடிக்கிறீங்க, உங்களுக்கு அதுதான வழக்கம். அந்த ஜால்ராவை அவரோட நிறுத்திக்கிங்க. ஏன்னா நீங்க அவர்கிட்ட வாங்கி இருக்கிறீங்க, அதனால அவருக்கு நீங்க ஜாலரா அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவரு கொடுத்திருக்கிறாரு, இல்லாட்டி அப்புறம் புடுங்கிக்குவாரு. நீங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட ஆட்கள் என்பது எனக்கு நன்கு அறியும். என்னை போன்ற தொண்டர்களும் நன்கு அறிவார்கள். இந்த கட்சியிலேயே மிக 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 மூத்த தலைவர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் முறையே எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அவரையே ஆள வச்சு அசிங்கப்படுத்தினவங்க தானே நீங்க. உங்களுக்கு சொல்லித்தரவா வேணும்? எப்பேற்பட்ட மனிதன்! கொங்கு மண்டலத்தை அதிமுகவினுடைய கோட்டையாக எப்போதும் வைத்திருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையே அசிங்கப்படுத்த துணிந்தவர்கள் அல்லவா நீங்கள்? சரி, உங்க பேச்சுக்கே வர்றேன். அம்மாவினுடைய மறு உருவம் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த வெங்காயத்தினாலதான் அப்ப நீங்க எடப்பாடி தனக்குத்தானே ஒரு விழா நடத்திக்கிட்டாரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிற விழா. அந்த விழாவில் இவர் எடப்பாடி பழனிசாமி அம்மாவினுடைய மறு உருவம் என்பதால் தான் அம்மா போட்டோவையும் தலைவர் போட்டோவையும் போடாம விட்டீங்களா? என்ன கேட்க ஆளே இல்லை. என்ன வேணா பேசலாம். நீங்க ஒண்ணு, சென்னையில ஒண்ணு, இப்படியே கத்திக்கிட்டே கிடக்குதுங்க. சென்னையில கேள்வி, பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கிறாங்க. அது பேசவே தெரியல, அப்புறம் எதுக்கு மைக்கு முன்னாடி நிக்கிற? அசிங்கமாவே இருக்காதா உங்களுக்கு எல்லாம்? கூச்சமே இல்ல, என்ன வேணா பேசிடலாம். நான் இந்த கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக நிச்சயமாக நான் பேசவில்லை. அம்மாவினுடைய தொண்டனாக மட்டுமே கேட்கிறேன். இது உங்களுக்கு நியாயமான செயலா ஆர் பி உதயகுமார் அவர்கள்? அம்மா எங்கே? சிலுவம்பாளையத்தின் கிழக்கழக செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே? அம்மாவினுடைய காலடி மண்ணுக்கு கூட நிகரில்லாத மனிதர் அவர். நான் உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன் ஐயா. இனி ஒரு முறை நீங்கள்
அம்மாவோடும் புரட்சி தலைவரோடும் எடப்பாடி பழனிசாமியை நிகர் வைத்து பேசுவதை தொடர்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், மதுரையை சார்ந்த உண்மையான அதிமுக தொண்டன் உங்களை டெபாசிட் இழக்க செய்வான் என்று கூறி விடைபெறுகிறேன்.